அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் அக்ரோலக்ஸ் 80ங்க சிஐடி மாடலு 80 HP சிஐடி மாடலோட பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருப்போம். 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இதோட பிடிஓ பவர் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நார்மல் டியூட்ஸ்க்கும் இந்த சிஐடிக்கும் பிடிஓ பவர் எப்படி இருக்குது, ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்கலாங்க. ஓட்டக்கூடிய ஃபீல்டுன்னு பார்த்தாங்க செவ்வாழைங்க, நல்ல ஈல்டு வந்த வாழை, மண் அதாவது வாழைக்கு பட்டம் கட்டாத ஃபீல்டுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்திமானில் டஸ்கர் சீரீஸ் ரோட்டரிங்க, பனானா ஸ்பெஷல் ரோட்டரி. ஃப்ளாஞ்ச் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ளாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ரொட்டாவேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹரிமுருகா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. 5 வண்டி டாப்பு பம்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணதில் அதில் இந்த ஒரு வண்டி ஒன்றுங்க, எஸ்கேன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேங்க, பார்த்துக்குங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டியூட்ஸோட இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க, சிஐடி இன்ஜினு. பவர் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸுங்க, 5 ஸ்பீடு வருங்க. க்ரீப்பரில் 5 ஸ்பீடுங்க, லோ கியரில் 5 கீரு, ஹை கியரில் 5 கீரு, மொத்தம் 15 கீரு ஃபார்வேர்ட்லேயும் 15 கியர் ரிவர்ஸ்லையும் உங்களுக்கு வருங்க. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிவர்ஸ் போய்க்கலாங்க. பிடிஓவில் 540 எக்கனமி வருங்க, அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. டியூட்ஸ் வந்து சூப்பரான டெக்னாலஜி கொடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் வர்றது, லைஃப் போகிறத, கிளச்சு வந்து பிரிக்கிற மாதிரி வேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. தம்பி வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என்ன கியரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் க்ரீப்பர் கொடுத்துருக்குறாங்க. க்ரீப்பரில் 3rd கியரில் வந்து ஓட்டுறாங்க செவ்வாழை பார்த்தீங்கன்னா. சேவூர் அவனாசி இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் உங்களுக்கு யாராச்சும் வாழை வந்து ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பான முறையில் ஓட்டி கொடுப்பாங்க. எஸ்கே டிராக்டர்ஸுங்க. நல்ல முறையாக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க. 13 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாழை வந்து ஓட்ட முடியுதுங்களாமா நல்ல முறையாக. ஃப்ளாஞ்ச் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்சு வந்து இவ்வளோ ஆழமே இறங்கி வெட்டாதுங்க. டஸ்கரோட வர ஃப்ளாஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்க 13 ஃப்ளாஞ்ச் போட்டதுக்கப்புறம் தான் பெட் இல்லாத காட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி ஃபினிஷிங் பண்ணுதுங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிஐடி இன்ஜினில் செல்ஃப் க்ளீனிங் ஏர் ஃபில்ட்ரு வருங்க. ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிக்குங்க. அது ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. அந்த அடிக்கடி டஸ்ட்டு வந்து அடிக்காதுங்க. இதில் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு தாங்க மெயினாக ப்ராப்பராக பார்த்துக்கணும். இந்த செல்ஃப் க்ளீனிங் ஏர் ஃபில்டர் கொடுத்ததுனால நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. இதோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டியூட்ஸில் ஃப்ரண்ட்டில் அதிகமான செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீனிங் ஆகிக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சாம்பல் இது வரசருக்கெல்லாம் தீ வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல் அடைச்சி டெம்பரேச்சர் ஏறாதுங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ரொம்ப மினிமமாக இருக்குதுங்க. டீசல் மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க.
பெட் இல்லாத கார்லேயே பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வருதுங்க. டியூட் ஸ்பேரில் அதுதாங்க ஸ்பெஷலே. பிடிஎஃப் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குங்க. இதுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1600 RPMல தான் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் 3rd கியரில் ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ க்ரீப்பர் 4th கியரில் ஓடிட்டு இருக்குதுங்க. 600 மீட்டர் க்ரீப்பரில் ஓடிட்டு இருக்குது. ஃபினிஷிங் பாருங்கள் பின்னாடி எந்த அளவுக்கு வருதுன்னு. பிடிஓ பவர் பொறுத்த வரைக்கும் டியூட் ஸ்பேரில் அதிகங்க. பிடிஓ பவர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிடிஓ பவர் இருக்கும் டியூட்ஸில். ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. 1600 RPM இன்ஜின் RPM வச்சாவே பிடிஓ ஸ்பீடு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. மொரட்டு வாழைங்க, செவ்வாழை நல்ல ஈல்டு வந்த வாழைங்க. அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க டியூட். வாழை முட்டிக்கிட்ட போகிறப்பமே ஒரு துளி கூட அடங்க மாட்டேங்குதுங்க இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. க்ரீப்பர் 4th கியர்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுங்க. வாழை பாருங்கள் நல்ல மொரட்டு வாழைங்க செவ்வாழையிலேயே. அந்த வாழையவே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அரசு தள்ளிட்டு வருதுங்க. டியூட் ஸ்பேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிராக்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு தாமரை பிளேட் இருக்குது இல்லைங்க, அதை திருப்பி போட்டிங்கன்னா ஸ்டேரிங் பம்பை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பறக்கு சிரமப்படுங்க வண்டி. அது ஒரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்க டியூட் ஸ்பேரில். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஆல்ட்ரேஷன் தேவையில்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டியூட்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் லாக் ஆகாதுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஒரு துளி கூட இல்லைங்க. இன்ஜின் நாய்ஸ் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய பேர் கேபின் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் எல்லா பிராண்ட்லேயும் கேபினோட டிராக்டர் கொடுத்தா நல்லா இருக்குங்க, ஏசி கேபினோட. மைலேஜ்னு பார்த்தாங்க 7லேருந்து 8 லிட்டர் போகுதுங்க. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் வரைக்கும் போகுதுங்க டியூட் ஸ்பேர் பொறுத்த வரைக்கும்.
நல்ல மொரட்டு வேலையெல்லாம் போயிருச்சுன்னா ஒரு 9 லிட்டர் சாலிடாக போயிருங்க. மணிக்கு நீங்கள் ஒரு 900 ரூபா செலவாயிருங்க. 2000 ரூபா ஓட்டுறப்போ 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா 900 ரூபா உங்களுக்கு டீசலில் போயிருங்க. கத்தி தேய்மானம் ஒரு 300 ரூபா போயிருங்க. 1200 ரூபா. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தாங்க ப்ராஃபிட் அந்த மாதிரி வருங்க. வாழை ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா மற்ற உழவுலையும் கவரேஜ் பண்ணுங்க. கலப்பை உழவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கல்டிவேட்ரு, நார்மல் ரோட்ரி இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்க. வாழை மட்டும் ஓட்டினா பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி தாங்க. தேய்மானம் வண்டியிலையும் தேய்மானம் அதிகங்க. ரோட்ரி தேய்மானம் அதிகம். ரோட்ரி வண்டியில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுறப்போ அதிகமாகுதுங்க. ஏன்னா இது முழு வாழையை அரைச்சி மண்ணில் அமுத்துறதுனால எல்லா செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தேய்மானம் வியர் அண்ட் டியர் அதிகங்க. நீங்கள் நார்மல் யூசேஜை கம்பேர் பண்ணுறப்போ என்னடா மணிக்கு 2000 ரூபா 2500 அப்படிங்கிறாங்கன்னு அசால்ட்டாக நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க வண்டியில். வாழை பாருங்கள் அப்படியே பெட்டு கட்டாமல் முழுசாக அப்படியே நிற்கிது. ஒரு வாழைக்கு பார்த்தீங்கன்னா பக்கக்கன்னு ஒரு 4 கன்று 5 கன்று நிற்கிதுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி ஏரியா கவரேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குதுங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். சக்திமானில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஞ்ச் ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் வெயிட் வந்து கூடிக்குதுங்க. ஒரு 800 கிலோக்கு பக்கமாக வெயிட் வந்துடுறதுனால அவ்வளோ ஜம்ப் வந்து கம்மியாக ஆகுதுங்க. ஜம்ப்பு கம்மியானாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செலவு வந்து கம்மியாகுங்க ரொட்டாவேட்டரில். அழுகல் வாழை ஒன்று தாங்க இருக்கிறதுலே மோசங்க வாழை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும். பச்சை வாழை கூட ஓட்டிடலாங்க. இந்த அழுகல் வாழை ஓட்டுறது தான் வாழை ஓட்டுறதுலேயே இருக்கிறதுலே ரிஸ்க்கான வேலைன்னு பார்த்தா அழுகல் வாழை ஓட்டுறது தாங்க. பச்சை வாழையெல்லாம் வண்டிக்கு லோடே இல்லைங்க. லோடு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பெரிய வாழை லோடு இருக்குங்க. ஆனால் அழுகல் வாழை இதை விட லோடு வந்து அதிகங்க. பிடிஓ பவரு, இன்ஜின் பவரு எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த டியூட்ஸில் சூப்பராக இருக்குதுங்க. எந்த குறையும் இல்லைங்க. க்ரீப்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்னு சொல்லுவாங்களுங்க. 1 கிலோமீட்டர் வேகன்னு சொல்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீடை தான் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. க்ரீப்பர்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வரக்கூடிய டிராக்டரில் 240 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் மல்டிபிள் பிராண்ட்ஸில் நிறைய ஸ்பீடில் கொடுக்குறாங்க. டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 300 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 350 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஆர்டினரி 12+3 கீர் பாக்ஸில். இந்த 15+15 கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 260 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஃபஸ்ட் கியர்லேயே அவ்வளோதான் போகுங்க. ஸ்பெஷல் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த 1000 கிலோமீட்டருக்குள்ளே வர ஸ்பீடை தான் க்ரீப்பர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.